இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல அவங்க சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,50,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை 8,50,000 கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. நேற்று பாருங்க, இங்க சகோதரிகள் இருக்கிறீங்க. நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு? கதிரானந்த் தெரியுங்களா உங்களுக்கு? வேட்பாளரா போட்டி போடுறாரு வேலூர்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசுறாரு, இப்போவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களாம். எல்லா செருப்பு தயாரா வச்சுக்க, இங்க வருவாங்க திமுக. மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க சகோதரிகளும் தாய்மார்களும், மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களாம். அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க கொடுக்குற 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களாமா, அதனால மினுக்கு மினுக்குன்னு இருக்கு. இது போன்ற பெண்களை தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களாங்க ஐயா? போடக்கூடாது. எந்த ஒரு தாய்மார், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாம சொல்லணும். ரஜினி ஐயா ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஆமாயா நான் கோட்டு போடுவேன், நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு. நீங்க சொல்லணும், ஆமாயா நான் உழைப்பேன், நான் பான்ஸ் போடுவேன், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், நான் உழைப்பேன். என்னைக்கு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. அடுத்து அண்ணன் பொன்முடி இருக்கிறாங்க. யாராச்சும் சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேருந்தில் ஏறிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார். இந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை, தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். அடுத்து திருமாவளவன் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்தில் இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க ஐயா. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். லேத்து பற்றையா இருக்கட்டும், எந்தவித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? திமுக சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, வெண்ணெய் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு. இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு, வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு. ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஐயா இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார். அதுவும் 30% பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, 70% பெண்களுக்கு இல்லை. அந்த 30% பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை, நகை கடன் ரத்து செய்யவே இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை. ஐயா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து கடலைப்பொரி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்து. எங்கேயாவது கடைக்கு போய் கடலைப்பொரி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதில் கடலைப்பொரி போட்டு சாப்பிடுங்க. அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். இல்லை, இங்க குறைக்கல. இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்.